ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நன்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிரை நிழலோடு நம்ம இன்று ஒரு அருமை சகோதரர் 70 வயதை கடந்து காவேரி பாக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு எஸ் ராமு அவர்கள் அதிமுகவில் நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். அதிமுகவில் எப்பயிலிருந்து நான் உறுப்பினர் ஆனேன், இதுவரை ஏன் பயணிக்கிறேன் என்று ஒரு விளக்கத்தை தர்றார். அதிர்நிலையில் இணைந்திருங்க. அண்ணன் ராமுவோட நம்ம கேட்க கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க இருக்கிறார். இவர் தாங்க ராமு. இவர் அண்ணன் நம்ம குறுகிய காலத்தில் நம்ம சகோதரர் ஒரு தொழில் விஷயமாக நம்ம காஞ்சிபுரம் அருகே நம்ம ஒரு தொழில் விஷயமா நம்ம இந்த அண்ணனை சந்தித்தோம். இவர் அன்புக்கு பேர் போனவர். அதே போல பாசம்டா அவர் உடனே பாசத்துக்கு அடிமையாயிடுறாரு. இவர் அதிமுகவில் 72ல இருந்து நான் பயணிக்கிறேன் என்று சொல்றாரு. வாங்க நம்மிடம் அவரிடம் நம்ம கேட்குவோம். அண்ணன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. நீங்க எந்த ஊரு? காவேரி பாக்கம், மாவட்டம். எந்த வருஷத்துல நீங்க பிறந்தீங்க? 1954. 54. நீங்க 54 காவேரி பக்கத்துல தான் அங்க இருந்து அப்பல இருந்து காவேரி பக்கத்துல இருக்கிறீங்க. காவேரி பக்கம் தான். சரி, அதிமுகவுல எந்த வருஷத்துல நீங்க இணைஞ்சீங்க? 1972 எம்ஜிஆர் கட்சி விட்டு வந்தேன். எம்ஜிஆர் ரசிகர். 1972 நான் உறுப்பினர். 1972ல இருந்து உறுப்பினர். எதனால அவரை உங்களை ரசிகரா நீங்க ஏத்துக்கிட்டீங்க? அவர் புரட்சி தலைவர், என்னுடைய ரசிகர். அவர் ரசிகர். எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும். அவர் படத்துல நடிக்கிறது, நேர்மையா நடிக்கிறது, நல்லா நடிக்கிறதுனால அவர் ரசிகரா நான் ஆயிட்டோம். எம்ஜிஆர் தான் எனக்கு பிடிக்கும். உயிர் மூச்சல் எம்ஜிஆர் ரசிகர் தான் நான். சரி, அதிமுகவுல எந்த வருஷத்துல நீங்க இணைஞ்சீங்க, உறுப்பினர் கார்டு பெற்றீங்க? 1972. அன்னையில இருந்து இன்னை வரையும் அதிமுக தான் இருக்கிறோம். அதிமுகவுல தான் இருக்கிறீங்க. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உள்ள அதிமுகவுக்கும் அம்மா காலத்தில் இருந்த அதிமுகவுக்கும் தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கா? புரட்சி தலைவர் நேர்மையானவர், சத்துணு தந்த சரித்திர நாயகன். அவர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கோம். உயிரில் வரை அவரை நான் மறக்க மாட்டேன். எம்ஜிஆர் தான் என் உயிர், இரட்டாளர் தான் என் உயிர். அதுக்கு பிறகு அம்மா புரட்சி தலைவர் வந்தாங்க. அம்மா வந்த பிறகு லேப்டாப் கொடுத்தாங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு, மிதிவண்டி கொடுத்தாங்க லேடிஸ் குழந்தைங்களுக்கு, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. சத்துணு அந்த ஹோட்டலுங்கெல்லாம் ₹1 இட்லி, ₹1 இது பொங்கல் அதெல்லாம் கொடுத்தனால, அந்த மாதிரி ஹோட்டலுங்கெல்லாம் திறந்தனால, அம்மா உணவு திறந்தனால, அதனால ஏழைங்களுக்கு நல்ல பசியார சாப்பிட்டாங்க. அம்மா உயிரில் அம்மா புரட்சி தலைவர். அதுக்கு அடுத்தது அம்மா. எனக்கு எல்லாமே உயிர் மேல் தான். அதுக்கு பிறகு கட்சி எடப்பாடி போனதுனால ரெட்டாலை எங்க இருக்குதோ அவர் எடப்பாடி எனக்கு பிடிக்கும். நேர்மையானவர். அதே நேரத்தில் அவர் விவசாயி. நானும் ஒரு விவசாயி. விவசாயிகிட்ட நிர்வாகம் இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு நல்லது செய்வாரு, பொதுமக்களுக்கு நல்லது செய்வாரு. அந்த அனுபவத்தினால அவர் பக்கம் தான் இருக்கிறார். 66 எம்எல்ஏங்க இருக்கிறாங்க. 3 எம்எல்ஏ தவிர 69 பேர் இருக்காங்க. அவர் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் மொத்தமே அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அதனால கட்சி அவர்கிட்ட தான் இருந்தா நல்லா இருக்கும். நேர்மையானவர், அவ்வளவுதான். புரட்சி தலைவருடைய சின்னம் ரெட்டலை சின்னம், அதை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க, அப்படித்தானே? ஆமா, வேற எந்த ஒரு நோக்கமும் இல்ல. புரட்சி தலைவர் தான் எங்களுக்கு ரெட்டலை சின்னம் தான் மெயின். எங்களுக்கு அந்த ரெட்டலை சின்னம் தான் மெயின். அப்புறம் நீங்க ஏதேனும் உங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு நீங்க வேற கட்சிக்கு உங்களை ஆசை வார்த்தை காமிச்சு ஏதேனும் கூப்பிட்டு நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்களா, மறுத்தீங்களா? என் உயிர் மூச்சல் ஏடிஎம்கே தான், ரெட்டலை தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் ரெட்டலை தான் எங்களுக்கு உயிர் மூச்சல் வேலை. இப்ப உங்களுடைய வயது? என்னுடைய வயது 71 வயசு தொடங்கிடுச்சு. 71 வயசு தொடங்கிருச்சு. ஆமா. ராணிப்பேட்டை மாவட்டம். முதல் நகராட்சி வாலாஜாப்பேட்டை. முதல் நகராட்சி? ஆமா. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயா? முதல் நகராட்சி தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் முதல் நகராட்சி வாலாஜாப்பேட்டை. வாலாஜாப்பேட்டை. உங்களோட வாலாஜாப்பேட்டை காவிரி பக்கத்துக்கு அருகாமையில் உள்ளதா? 10 கிலோமீட்டர் இருக்கு. என்ன மாவட்டம்? ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டத்துல இந்த காவேரி பக்கத்துல அதிமுக எத்தனை முறை வென்றிருக்கு? அதிமுக தான். டிஎம்கே அடுத்து அதிமுக தான் சோழிங்க தொகுதியில் வென்றது. எங்க தொகுதி சோழிங்க தொகுதி. சோழிங்க தொகுதி திமுக வந்தது கிடையாது. ஓ, ஆமா. திமுக தோல்வி தான் அவங்களுக்கு. அதாவது அரங்கநாதன் டிஎம்கே ஏடிஎம்கே எம்ஜிஆர் அரங்கநாதன் டிஎம்கே ஒன்னா இருக்கும் போது ஒரே தடவை டிஎம்கே வந்தது. எம்ஜிஆர்
ஆர்என்ஆர் இறந்த பிறகு எம்ஜிஆர் இருக்கும்போது ஆர்என்ஆர் வந்து அதிமுக சேர்ந்தார். அதுக்கு பிறகு ஆர்என்ஆர் இறந்துட்டார். ஆர்என் அரங்கநாதன் இறந்துட்டு உடனே அதுக்கு பிறகு எம்ஜிஆர் என்ன பண்ணார், அந்த தொகுதி வந்து ரெட்டலை வச்சிருந்து அதுலேருந்து தொடர்ச்சி இதுவெல்லாம் சூரியனே உதச்சது கிடையாது. அந்த இடத்துல சோழிங்க தொகுதியில் ரெட்டலை தான் கழிச்சிருக்கு. சோழிங்க தொகுதியில் அண்ணன் ஒரு விவசாயி என்கிறாரு. வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அருமையாகவும் தெளிவாகவும் இந்த பாருங்க கரை வேஷ்டியோட தாங்க வலம் வர்றாரு.